என்னது ஹாஸ்பிடலுக்கு போறியா? நீ பாட்டு கிளம்பி போனா என்ன அர்த்தம்? வேற என்ன, உன்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தான் கிளம்பி போணுமா? நல்லா இருந்த மனுஷனே இப்படி படுக்க போட்டு வச்சுட்ட. இப்ப திருப்தி தானே உனக்கு? ஓ, போய் நிம்மதியா இரு. வீட்டுல இருந்த எல்லாத்தையும் தொடச்சிட்டு அமுச்சு வச்சுட்ட. எந்த வேளையில வீட்டுல காலடி எடுத்து வச்சியோ அப்பவே மொத்த குடும்பமும் விளங்காமையே போயிடுச்சு. என்ன விட்டு பேசிட்டே போயிட்டு இருக்க? உன்னாலதான் அவர் ஹாஸ்பிடல்ல அட்மிட் ஆயிருக்காரு. வாய் வார்த்தையை பேசிட்டு இருக்கும்போது என் புருஷனை கை நீட்டி அடிச்சது யாரு? உன் புருஷன் தானே. அதனாலதான் அத்தையும் டென்ஷன் ஆனாங்க. மனசு உடைஞ்சு போய் வீட்டையும் விட்டு வெளியில போயிட்டாங்க. அந்த அதிர்ச்சியில மாமாவுக்கு இப்படி ஆச்சு. ஏய், நீ திருந்தவே மாட்டியா? வாய கொஞ்சம் அடக்கு. வயசுல மூத்தவர் ஏதோ கோபம் வந்து அடிச்சதுக்கு உன் புருஷன் சட்டையை பிடிச்சிட்டு உழுகல. அது கூட பரவாயில்ல, அந்த பிரச்சனை அதோட முடிய வேண்டியது. சிவஞான மாமா அவ்வளவு தூரம் சொல்லியும் சரவணன் தம்பி பணிஞ்சு வந்தோம். நீ சின்ன பிரச்சனைய ஊதி ஊதி பெருசாக்கி எல்லாரையும் வாய்க்கு வந்தபடி பேசி சின்னதா இருந்த விஷயத்த இவ்வளவு பெரிய இஷ்யூ ஆக்கி வச்சிருக்க. இன்னைக்கு அந்த மனுஷன் பாவம் ஹாஸ்பிட்டல்ல படுத்திருக்கிறதுக்கு காரணமே நீதான். அப்பயும் நீ அடங்கலல்ல? யாரு? நானா? என்னெல்லாம் அடங்குன்னு சொல்ற தகுதி உனக்கு கிடையாதுமா. மொத்த குடும்பத்துல இருக்கிற எல்லாருக்கும் தெரியும் உன் லட்சணம் என்னன்னு. நீ என்ன குறை சொல்றதுக்கு உனக்கே கேவலமா இல்ல? இங்க பாரு, ஒழுங்கு மரியாதையா அடக்கமா இரு. இதுக்கு மேல அனாவசியமா பேசிட்டு இருந்த இருக்கிறது நம்ம 2 பேர் தான். பெரிய சண்டையாயி மண்டையை உடைச்சா கூட இந்த வீட்டுல விலக்கி விட ஆள் கிடையாது. நீ உன் வேலையை பார்த்துட்டு போ, நான் ஹாஸ்பிட்டல் கிளம்பணும். நீங்க பாரு, நீ மட்டும் ஹாஸ்பிட்டலுக்கு போனா எப்படி? நமக்குள்ள 1000 பிரச்சனை இருந்தாலும் அவருக்கு நெஞ்சு வலி வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கும் போது நானும் வந்து அவரை பார்த்தா தானே சரியா இருக்கும். அதான் நானும் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். அடடா, அம்மாவுக்கு அப்படியே அக்கறை என்னமா பொங்கி வழியுது. இந்த கலெக்டர் அம்மா வந்து பாக்கணும் தான் அங்க காத்துட்டு இருக்காங்க. வா, எல்லாரும் வீட்டை பூட்டிக்கிட்டு போக முடியாது. நீ வீட்டை பாத்துக்கோ. தேவையில்லாம என்ன தொந்தரவு பண்ணாத. நான் இப்ப கிளம்பினா கூட போக லேட் ஆகும். இருமா, நான் என்ன இந்த வீட்டு வேலைக்காரன் நினைச்சிட்டியா? நான் இங்க இருந்து இந்த வீட்டை பாதுகாக்கிறதுக்கு? உன்னோட ரேஞ்சுக்கெல்லாம் நீ அப்படிதான். வேலைக்காரி லெவல் என்னவோ அந்த லெவல்ல வைக்காதனால தான் இவ்வளவு பிரச்சனையும் வந்தது. இங்க பாரு, தயவு செஞ்சு நிறுத்து. நானும் ஹாஸ்பிட்டலுக்கு போய் தான் ஆகணும். என் மாமா எப்படி இருக்காருன்னு பார்த்து தான் ஆகணும். நான் கிளம்பிட்டேன், நான் போறேன். இனிமே நீ வந்தாவா இல்ல இருக்கிறதுனா இரு. என்னவோ பண்ணு. வீட்டை பொறுப்பு இல்லாம போட்டுட்டு போனா அதுக்கு சேர்த்து நல்லா வாங்கி கட்டிக்கோ. ஏய் நில்லு. இருந்தாலும் பானு அவங்களுக்கு கூட்டிட்டு வந்தது கொஞ்சம் யோசனையா தான் இருக்கு. அவ பாட்டு திடீர்னு அவங்களுக்கு கூட்டிட்டு வந்து நிக்கிறா. எனக்கு என்ன பண்றது ஏது பண்றது ஒண்ணுமே புரியல. என்னங்க நீங்க பேசிட்டு இருக்கீங்க? என்னமோ நம்ம போய் வலுக்கட்டாயமா அவங்க நம்ம வீட்டு கூட்டு வந்த மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. அவங்களா தானே இங்க வந்தாங்க. அவங்க வீட்டுல சொல்ல வேண்டாம்னு வேற சொல்றாங்க. அதுக்கு நாம என்னங்க பண்றது? நான் அதை பத்தி சொல்ல வரல லட்சுமி. நான் சொல்றத கொஞ்சம் கூட நீ புரிஞ்சுக்கவே இல்ல. திரும்பவும் அதே நீ பேசுற. அவங்க இங்க தங்கறதுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. ஆனா அவங்க சொல்லாம கொள்ளாம வந்ததுதான் எனக்கு கொஞ்சம் பதட்டமா இருக்கு. உங்க கவலை உங்களுக்கு, ஏன் கவலை எனக்கு. இப்போ அவ மாமியாரோட சேர்த்து கோயிலுக்கு வேற போயிருக்கா. அவங்க ஏதாவது பேச, அவ ஒண்ணு பேச, நாம போட்ட கண்டிஷன் அவளுக்கு தெரிஞ்சு போச்சுன்னா கடைசியில நம்ம புள்ள இளங்கோட கல்யாண குழப்பத்துல வந்து முடியுமோ நான் கவலைப்பட்டு இருக்கேன். அதுக்கு என்ன பண்றது லட்சுமி? தெரிஞ்சா தெரியட்டும். இன்னைக்கு இல்லாட்டி நாளைக்கு தெரியுதானே போகுது. அது இன்னைக்கே தெரிஞ்சா நல்லதுன்னு நினைச்சுக்கோ. என்னங்க கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம பேசிட்டு இருக்கீங்க? பிள்ளையோட கல்யாணம் வாழ்க்கை எதை பத்தி உங்களுக்கு கொஞ்சம் கூட கவலை கிடையாது. உங்க வேலை மேல இருக்கிற அக்கறை கூட உங்க பிள்ளைங்க மேல உங்களுக்கு கிடையாதுங்க. கண்டதே கண்ட நேரத்தில் பேசாத. ஏற்கனவே நான் டென்ஷனா இருக்கேன். நாளைக்கு நீயே கோவிச்சுட்டு போயிட்டா நான் உன்னை தேடாம இருப்பேனா? நீ எங்கேயாவது இருந்து எனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்க மாட்டா நான் எவ்வளவு கவலைப்படுவேன். அதே மாதிரி தான் இவங்க இங்க இருக்குது சிவஞானி கிட்ட சொல்ல வேண்டாம். அட என்னங்க நீங்க எதை அப்படி சொல்றீங்க? அங்க அவங்க தேடுறாங்களோ இல்ல கண்டுக்காம இருக்காங்களோ யாருக்கு தெரியும்? அம்மா போயாச்சு, அக்கடான இருக்கலான்னு நினைக்கிறாங்களோ என்னமோ. அப்படி எல்லாம் இருக்கவே முடியாது. அந்த வீட்டு மருமக வேணா கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம். ஆனா அந்த வீட்டு பசங்க எல்லாருமே அந்த அம்மா மேல பாசம் உள்ளவங்க. அந்த பசங்க ஏன் மூத்த மருமக மீனாட்சி கூட இந்நேரம் அவங்கள தேடிட்டு இருப்பாங்க. என்ன பண்ணீங்க? அத்தை யார்கிட்ட எதுவும் சொல்லக்கூடாது சொல்லிருக்காங்களாப்பா? அப்படி ஏதாவது பண்ணீங்கன்னா சரியா இருக்காதுப்பா. அவங்களே மனசு உடைஞ்சு போய் நம்ம வீட்டுல வந்து தங்கிருக்காங்கப்பா. அவங்கள போய் போட்டு கொடுக்குறேன்னு சொல்றீங்க. இதெல்லாம் சரியா வராதுப்பா. பாத்து
உனக்கு கொஞ்சம் அறிவே கிடையாதா? உன் கல்யாணம் நடக்கிறதுக்காக உன் இஷ்டத்துக்கு நீ எல்லாரும் ஜாலரா போடுவ. நான் அப்படி இருக்க முடியாதா? அவங்க கூட தகவல் சொல்லாம அவங்க இங்க தகர்த்து எனக்கு கொஞ்சம் நல்லா போடாடா. இந்த பாருங்க, நீங்க பதட்டப்படாதீங்க. சம்பந்தியமா வரட்டும், அவங்கிட்ட பேசுவோம். ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க, எல்லாமே நல்லதாங்க நடக்கும். நமஹ. ஓம் சுராசுரவந்திதாய நமஹ. பாத்துமா, ஓம் வாங்க. ஜகஸ்தாபகாய நமஹ. ஓம் ரொம்ப நன்றிமா பானு. என் மனசுக்கு ரொம்ப சஞ்சலமா இருந்துச்சு. இப்ப நிம்மதியா இருக்கு. எங்கேயாவது போய் 2 நாள் இருக்கணும்னு நினைச்சேன். ஆனா நான் உன் கூட வந்து இருப்பேன்னு நினைச்சு கூட பார்க்கல. ரொம்ப நன்றிமா. மா, என்னம்மா திரும்ப திரும்ப நன்றி எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? இப்ப நான் உங்களுக்கு என்ன பெருசா பண்ணிட்டேன்? ஒரு டிரைவர் வேலை தானே பாத்துட்டு இருக்கேன். டிராப் பண்றேன், பிக்கப் பண்றேன். ஆனா இதெல்லாம் தாண்டி என் கூட உங்களுக்கு இருக்கிறது தான் மனசு நிம்மதியா இருக்குன்னா நிஜமாவே சொல்றேன், நான் தான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். என்னமோ தெரியல, நீ வீட்டுல எல்லாரோடையும் ஒன்னா இருக்கும்போது உன் மேல எனக்கு பெருசா ஒரு நெருக்கம் ஏற்பட்டதில்ல. சமீப காலமா உன் மேல என் மனசுல நிறைய அன்பு நெருக்கம் ஏற்பட்டிருக்கு. அது அப்படித்தாம்மா. பக்கத்துல இருக்கும்போது தோணாது, தூரத்துல இருக்கும்போது தோணும். ஒரு பிடிப்பு ஏற்படுற மாதிரி இருக்கும். சொல்ல போனா தூரத்துல இருந்தாதான் உறவு இன்னும் நல்லா வளரும்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு தெரியாதா என்ன? என்னமோ சொல்லுவாங்களே எங்க அம்மா, கிட்ட போனா முட்டை பகன். எனக்கு கூட பாத்தீங்களா கரெக்டா கோட் பண்ண வருது இப்பெல்லாம். மா, உங்ககிட்ட நான் ரொம்ப நாளா ஒண்ணு கேட்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். இப்போ இந்த கோவில்ல வச்சு இப்படி ஒரு சிச்சுவேஷன்ல உங்களை கேட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். கேக்குவா? சொல்லுமா, என்னம்மா? அம்மா, எல்லா விஷயத்தையும் தாண்டி ஏன் நீங்க கூட்டு குடும்பத்துல இருக்கணும்னு விருப்பப்படுறீங்க? ஏன் இதுல இவ்ளோ பிடிவாதமா இருக்கீங்க? அந்த காலத்துல பொண்ணுங்க எல்லாம் கூட்டு குடும்பத்தை டாலரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. அம்மா, இப்ப எல்லாமே நியூக்ளியர் ஃபேமிலி ஆயிடுச்சுமா. எல்லாமே தனித்தனியா இருக்கணும், அவங்களுக்கு பிரைவசி இருக்கணும், சின்ன குடும்பமா இருக்கணும்னு பிரியப்படுறாங்க. சொல்ல போனா இப்பெல்லாம் பையனோட அப்பா அம்மாவே டாலரேட் பண்ணிக்கிறத பெரிய விஷயமா நினைக்கிறாங்க. இப்படி எல்லாம் ஒரு சூழ்நிலை இருக்கும்போது நீங்க ஏமா இப்படி அண்ணன் தம்பி எல்லாரும் சேர்ந்து இருக்கணும்னு நினைக்கிறீங்க? நீ சொல்றதெல்லாம் சரிதான் பானு. ஆனா அந்த காலத்தை விட இந்த காலத்துலதான் கூட்டு குடும்பம் ரொம்ப அவசியமா இருக்கு. நல்லா யோசிச்சு பார்த்தா இதுல வெறும் பாச பிணைப்பு, பந்தம் இதையெல்லாம் தாண்டி பல சௌகரியங்கள் இருக்கு, பல நல்ல விஷயங்கள் இருக்கு. அதனால்தான் பானு, சரி, இன்னைக்கு இருக்கிற பொருளாதார சூழ்நிலையில 4 தனித்தனி வீடு, அதுக்கு தனித்தனி வாடகை, தனித்தனி கரண்ட் பில்லு எவ்வளவு செலவாகும் சொல்லு? அதே ஒரே வீட்டுல இருந்தா எவ்வளவு பணத்தை மிச்சப்படுத்தலாம் இல்லையா? எல்லாத்துக்கும் மேல கல்யாணம் ஆன புதுசுல புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கும் தனியா இருக்கணும்னு தோணும். அதே நாளாக நாளாக அந்த தனிமையே ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதான் ஒரு கட்டத்துக்கு மேல குழந்தை இல்லாம இருக்கிற தம்பதிகளுக்கு கொஞ்சம் ஒரு தளர்வு ஏற்படும். மனசுல நம்மளை சுத்தி யாராவது இருந்தா நல்லா இருக்கும்னு தோணும். 4 பேரு நமக்கு இல்லைன்னு நினைக்கும் போது நமக்கு கஷ்டமா இருக்கும். இப்ப திடீர்னு உடம்பு சரியில்லைன்னு வச்சுக்கோயேன், ஒத்தாசிக்கு 2 பேர் இருந்தா நல்லா இருக்கும்ல. சரி, நாளைக்கு நீ குழந்தை பெத்துக்க போற. குழந்தை பெத்ததுக்கு அப்புறமும் வேலைக்கு போகணும்னு உனக்கு ஆசையா இருக்கும்ல. யாருக்கிட்ட குழந்தைய விட முடியும்? வீட்டுல தாத்தா பாட்டி சித்தி சித்தப்பா அப்படி யாராவது இருந்தா தானே விட்டுட்டு போக முடியும். இப்ப தனியா இருக்கிற பசங்க பாதி நாள் ஹோட்டல் சாப்பாடை தான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. வீட்டுல ஆட்கள் இருந்தா இத பத்தியெல்லாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைல்ல. மத்தபடி நாம பிறக்கும் போது தனியா பிறக்கிறோம், போகும்போது கூட தனியா தானே போக போறோம். இந்த இடைப்பட்ட காலத்திலயாவது சந்தோஷமா ஒத்துமையா எல்லாரையும் அனுசரிச்சு வாழ்ந்தா எல்லாருக்கும் நல்லது தானே. மா, நீங்க சொல்றதெல்லாம்
சரிதான், எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இருக்கிறது பலம்னு நீங்க சொல்றீங்க. ஆனா அதுவே பலவீனமாகி உறவுகள் முறிஞ்சு போக காரணமாயிடாதா? நமக்கு யாருமே இல்லைன்னு வரும்போது வர பயத்தை விட இந்த பலகீனம் தாங்கிக்க கூடிய ஒண்ணுதானே. எங்க காலம் மாதிரி 5 மணிக்கே எழுந்து குளிச்சுட்டு ஈரத்துணியோட பூஜை பண்ணி வீட்டுல எல்லாருக்கும் சமைச்சு போட்டு சுத்தம் பண்ணி மருமக தான் எல்லா வேலையும் பார்க்கணும், அடிமையா இருக்கணும்னு நினைக்கிற மாமியார் நான் இல்ல. மா என்னம்மா, உங்களை போய் அப்படி ஒரு கொடுமைக்கார மாமியாரெல்லாம் என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது. செம்ம காமெடியா இருக்கும். எங்களுக்குள்ள ஒத்துமை இருக்கோ இல்லையோ, ஆனா நீங்க எங்க எல்லாரோட ஃபேவரட்டும். உங்க மேல நோ கம்ப்ளைண்ட்ஸ். இன்னும் சொல்ல போனா நம்ம மாமியார் மருமக கெமிஸ்ட்ரிய பார்த்து எல்லாரும் ரொம்ப பொறாமப்படுறாங்க தெரியுமா? பானு, இத நீ சொல்றத கேட்கும் போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இந்த நேரத்துல கல்யாணம் நடக்க போற சாக்க வச்சு திரும்பி நீ ஒரு நிமிஷமா, அம்மா கூப்பிடுறாங்க. சொல்லுமா சொல்லுமா. கிளம்ப போறோமா, சொல்லு. என்ன என்னாச்சுமா? மா மா வேற என்னம்மா, ஏதாவது பிரச்சனையா? சரி சரி சரி, டென்ஷன் பண்ணாத, வெய் வரேம்மா, வெய்மா. என்ன பானு, ஏதாவது தெரியலம்மா, ஒன்னும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. உடனே வாங்குறாங்க. நான் உங்களோட ட்ராப் பண்ணிட்டு நான் அப்படியே ஆஃபீஸ் வேற போகணும். போலாமாம்மா? சாரி. சரிம்மா, வாங்க போலாம். இப்போ ஓகேவா? மனசு ரிலாக்ஸ்டா இருக்கீங்களா? ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. வாங்க போலாம். வைஜெயந்தி, அக்கா என்னக்காச்சு? மாமாக்கு இப்ப எப்படி இருக்கு? பரவாயில்லையா? டாக்டர் என்னக்கா சொன்னாரு? எனக்கு அங்க இருக்கிறதுக்கு முடியவே இல்லக்கா. அதான் உடனே ஹாஸ்பிட்டல் கிளம்பி வந்துட்டேன். என்னக்கா சொன்னாரு டாக்டர்? பரவாயில்ல, நல்லா இருக்காருன்னு சொன்னாரு. ஆனா அவரை இப்ப பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அவரை இப்போ அப்சர்வேஷன்ல வச்சிருக்காங்க. அதனால 4-5 ஹவர் கழிச்சு தான் பார்க்க முடியும்னு சொல்லிட்டாரு. அக்கா, நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்கக்கா. உங்க நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லதாக்கா நடக்கும். நீங்க ஒண்ணு ஃபீல் பண்ணாதீங்கக்கா. ஆமா, ஆனந்த் எங்க? அவ வீட்டுல தான்க்கா இருப்பா. நான் எதுவும் அவகிட்ட சொல்லிக்கல. என் மனசுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சா, அதான் நேரா ஹாஸ்பிட்டல் கிளம்பி வந்துட்டேன். ஆமா ஆமா, அப்படியே கையை வீசிட்டு வந்துரு. எதுக்காக வரேன், ஏன் வரேன்னு தெரிஞ்சுக்க வேண்டாம். தோ அக்கா இங்க தங்கி இருக்காங்க, சாந்தி உமாவும் இங்க இருக்காங்க. ஒரு மாத்து துணியாவது அவங்களுக்கு கொண்டு வரக்கூடாதா? அப்படியே மாமாவுக்கு துணியும் இவங்களுக்கு டிஃபன் மட்டும் கொண்டு வந்தா போதாதுமா, எல்லாருக்கும் மாத்து துணியும் கொண்டு வரணும். இந்தாங்கக்கா, இதுல மாத்து துணி எல்லாம் இருக்கு, எல்லாம் எடுத்துக்கோங்க. அக்கா, மாமாவுக்கு என்னவாங்கா? டாக்டர் என்னக்கா சொன்னாங்க? அண்ணி, அண்ணனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கான். அதுவும் சிவியரா வந்திருக்கான். அதான் நெஞ்சு வலி வந்து மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு. ஐயோ, என்ன சொல்றீங்க எல்லாரும்? மாமாக்கு ஹார்ட் அட்டாக்கா? ஐயோ கடவுளே! ஆமாக்கா, ஹார்ட் அட்டாக் வந்தா ரொம்ப கஷ்டமாச்சு. இனிமே எல்லாமே ரொம்ப கவனமா பாத்துக்கணும். வெயிட் எல்லாம் தூக்கவே கூடாது, நிறைய அலைய கூடாது, அங்க இங்கன்னு சுத்தவே கூடாது. அதனால சாப்பாடெல்லாம் கொஞ்சம் லிமிட்டா சாப்பிடணும்க்கா. ஆமா ஆமா, பொதுவா நெஞ்சு கொழுப்பு அதிகமா சேர்ந்துட்டா இந்த மாதிரி ஹார்ட் அட்டாக் வரும்னு சொல்லுவாங்க. அதனால சாப்பாட்டுல உப்பு, சர்க்கரை இதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணுங்க. இது
ஒரு தடவைக்கு மேல கண்டிப்பா வரவே கூடாது. மறுபடியும் வந்தா அது உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லுவாங்க. எல்லாரும் கவனமா பாத்துக்கணும் மாமாவை. இனிமே மாமா பெருசா டென்ஷன்லாம் எடுத்துக்க கூடாது. சங்க நிர்வாகம், கடை ஏஜென்சி இது எல்லாமே தனித்தனியா பிரிச்சு கொடுத்துட்டா அவர் நல்லா ரெஸ்ட் எடுப்பாருல. ஆமாங்க, கொஞ்சம் மாமாவுக்கு பத்தியமா சமைச்சு போடணும். அப்புறம் இந்த வண்டி ஓட்டுறது, கணக்கு பாக்குறது, அடிக்கடி இந்த போன் எடுத்து பேசுறதால கூடவே கூடாதுங்க. அதெல்லாம் கண்டிப்பா மாமா குறைச்சுக்கணும். ஏமா அப்படி பேசுற? 2 பேரும் கொஞ்சம் நிறுத்துறீங்களா? இப்ப என்ன ஆயிடுச்சு எங்க அண்ணனுக்கு? என்ன படுத்த படுக்கவே ஆயிட்டாரா? என்னவோ பேசிக்கிட்டு ஹார்ட் அட்டாக்னா எங்க அண்ணன் வீட்லயே அடைஞ்சு கிடக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்களா? ஏன் உங்களுக்கு இந்த மாதிரிலாம் எண்ணம்? அதுவும் இந்த மாதிரி நேரத்துல பேசாம இருங்களேன். இப்பெல்லாம் இந்த மாதிரி விஷயங்கள் 199 பேருக்கு வருது. அங்க ஒரு குழந்தை அட்மிட் பண்ணிருக்காங்க. பிறந்த குழந்தை, அதுக்கு இருதய நோயா. என்னமோ நீங்கெல்லாம் டாக்டருக்கு படிச்ச மாதிரி எதோ பேசிக்கிட்டு இருக்கீங்களே, வாய்க்கு வந்தபடி எல்லாம். இந்த மாதிரி பேசுறதெல்லாம் நிறுத்துங்க. தயவு செஞ்சு எல்லாரும் அமைதியா இருக்கீங்களா? பாத்து வாங்கம்மா. மா வெரி சாரிம்மா, ஆஃபீஸ் போய் ஆக வேண்டிய சிச்சுவேஷன். ப்ளீஸ் நீங்க இருங்க, நான் ஆஃபீஸ் போயிட்டு உடனே எல்லா ஒர்க்கையும் முடிச்சிட்டு வந்துடுறேன். சரிம்மா, நீ போயிட்டு வா. இப்பதான் என் மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. அதானேம்மா எங்க வேணும். என்னம்மா கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டீங்களா? அம்மா நான் ஆஃபீஸ் மாமா உள்ள அம்மா உள்ள கூட்டிட்டு போ. அவங்க ரெஸ்ட் எடுக்கட்டும், பத்திரமா பாத்துக்கோ. என் ரூம்ல ஏசி போட்டு ரெஸ்ட் எடுக்க சொல்லு. நான் போய் ஒர்க் முடிச்சுட்டு ஃபாஸ்டா வந்துடுறேன். போயிட்டு வா. வாங்க சம்பந்திமா, உள்ள வாங்க. நான் பாத்துக்கிறேன், நீ கவலைப்படாம போயிட்டு வா. வாங்கம்மா வாங்க வாங்க உட்காருங்க. நீங்க கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க. நான் போய் உங்களுக்கு காஃபி போட்டு கொண்டு வரேன். அவங்க இப்பதான் கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்காங்க. உடனே கதை பேச ஆரம்பிச்சிடாதீங்க. அவங்க கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கட்டும். நீங்க இப்படி வந்திருக்க கூடாதுன்னு எனக்கு தோணுது. அங்க எல்லாரும் உங்களை தீவிரமா தேடிட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க எல்லாரும் குழப்பத்துல வேற இருப்பாங்க. நீங்க இப்படி அவங்கள தவிக்க விட்டுட்டு வந்தது கொஞ்சம் சங்கடமா தான் இருக்கும்.
இல்லைங்க, எனக்கு ரொம்ப ரொம்ப மனசு விட்டு போனதுனால ஒரு சூழ்நிலையில தான் நான் இந்த முடிவையே எடுத்தேன். எனக்கு வீட்டுக்கு வந்த மருமகளுங்க மேல எந்த கோபமும் கிடையாது. அவங்க எல்லாரும் வேற வேற வீட்ல இருந்து வந்தவங்க, வேற சூழ்நிலையில வாழ்ந்தவங்க. அவங்களுக்கு இந்த குடும்பம், இதோட பாரம்பரியம் எதுவுமே தெரியாது. ஆனா நான் பெத்த பிள்ளைங்க, அவங்க என் முன்னாடி கை நீட்டி சண்டை போட்டது என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. எல்லாமே நடந்து முடிஞ்ச பிறகு அங்க இருக்க எனக்கு ரொம்ப நெருடலா இருந்துச்சு. நான் அந்த மாதிரி எதையும் இதுக்கு முன்னாடி பார்த்தது இல்லைங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் கோவப்பட்டு பேசுறத கூட நான் பார்த்தது இல்ல. ஆனா சட்டையை பிடிச்சு சண்டை போடும்போது இது நான் பெத்த பிள்ளைங்களா அப்படின்னு ரொம்ப சங்கடம் ஆயிடுச்சு. திரும்ப திரும்ப ஞாபகம் வரும்போதெல்லாம் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. ஆனா இந்த 2 நாள்ல பானு நடந்துக்கிறத பார்த்தப்போ எனக்கு மனசுக்கு ரொம்ப பூரிப்பா இருக்கு. எனக்கு பானுவை தனிப்பட்ட முறையில ரொம்ப பிடிக்கும். அவள மாதிரி ஒரு பொண்ணு எனக்கு மருமகளா கிடைக்க என் குடும்பம் தான் கொடுத்து வைக்கல. என்னமோ தெரியல, என் பையன் சண்முகத்துக்கும் அவளுக்கும் ஒத்து போகல. அவ எப்பவுமே என் மருமகளா என் கூடவே இருக்கணும். அதான் என்னுடைய பிரார்த்தனை எல்லாம். நீங்க சொல்றது சரிதாம்மா. பானு ஒரு நல்ல மருமகளா, சரியான மருமகளா எப்பவும் உங்க கூட தான் இருப்பா. அதுல எந்த மாற்றமும் இல்லை. இன்னும் சொல்ல போனா அவ உங்க கூட இருக்கிறதுல நிறைய விருப்பம் இருக்கு. ஆனா உங்க பையன் கூட வாழ்றதுதான் சனி